Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்தியன் முதல் பாகம் அப்போ வந்து இந்தியன் வந்து தமிழில் வெளிவந்த தமிழ் படம் அது. இந்தியன் 2 வந்து தமிழில் வெளிவரும் இந்திய படம். வசனம் வந்து ஒரு 2க்கும் மேற்பட்டவர்கள் எழுதும்போது இது இவர் எழுதிய வசனம் அப்படின்னு எங்கேயும் போட முடியாது. இந்த ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. நான் அதை கேவி ஆனந்த் சார் கிட்ட போய் சொன்னேன். 15 பேர் வசனம் எழுதினாலும் உன் வசனம் தனியாக தெரியும் யாரு போயா அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சாரு. ஸோ இதில் சங்கர் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணது ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி? பூவுடைய அசைவுக்குள்ளேருந்து ஒரு புயல் புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு மொழியில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கதையை அவர் சொன்னார். கேலண்டர் சாங் வந்து அதில் தோன்றும் நபர்கள், அது படமாக்கப்பட்ட இடம், அதோடைய இசை வரிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபியூஷன். வாழ்க்கை என்பது வானின் அளவல்ல, கோப்பை அளவு தான். நம்ம தளபதி சொன்னது தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பான்றத. பாட்டு வந்தப்போ என்னுடைய நண்பன் ஃபோன் பண்ணார், கபி சான்ஸே இல்லை, பாட்டு செம வேற லெவல் இது அப்படின்னு சொல்லி பேசினார். எந்த வரியெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டேன். லிரிக்கை வேண்டா பார்த்தான் அப்படின்ட்டு. பவதாரணி அவங்களுடைய குரல், யுவனோட இசை, விஜய் சாரோடைய வாய்ஸு, இது என்னுடைய சில சிம்பிளான லிரிக்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ முதலாவது நான் உங்களை பார்க்குறப்போ லைக் இந்தியன் டூர் ரிலேட்டடாக ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சுருந்தேன். பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கோஇன்சிடென்ஸாக என்னன்னு தெரியல, நீங்கள் இன்ஸ்டாவில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சுஜாதா சாரோட தான். ஏன்னா நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்தியனுடைய வசனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோடது வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் பேசப்படுற ஒரு வசனம். சுஜாதா சார் வந்து அதோடைய மிகப்பெரிய பேக் போன். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ரைட்டராக இருக்கிறப்போ, வசனம் எழுதுகிறப்போ நிறைய கம்பேரிசன்ஸ் போகும், இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பிடிச்சதை பேசுவாங்க. அப்படி இருக்கப்போ அதை பற்றி கேட்கணும்னு வந்தேன். பட் அதுக்கு நீங்கள் ஒன்று போட்டிருந்தீங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், கபிலா நீ வந்து கதை எழுது, வசனம் எழுது, பிடிச்சா நடிச்சுக்கோ, ஆனால் என்றைக்குமே கவிதை எழுதுறத விட்டுறாத, அன்றே சொன்னார் நன்றே சொன்னார்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதோடய ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன். என்ன மூமெண்ட் அது? ஸோ இன்றைக்கே அதை ரீகால் பண்ணிக்கிட்டீங்க. இது வந்து ஒரு ஐ திங்க் 2005 நினைக்கிறேன். என்னோட 4வது கவிதை தொகுதி வெளியீட்டு விழா, கடவுளோடு பேச்சுவார்த்தைன்னு ஒரு புத்தகம். அந்த விழாவுக்கு சுஜாதா சார், மணிரத்னம் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அந்த விழாவில் எடுத்த புகைப்படம் தான் அந்த புகைப்படம். அந்த விழா மேடையில் அந்த புத்தகத்தெல்லாம் பாராட்டி பேசினது அது ஒரு பக்கம். அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், அதை தான் நான் இதில் போட்டிருந்தேன். நீ கதை எழுது, வசனம் எழுது, உன்னை இந்த சினிமாவுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, நடிக்கிறதா நடிச்சுக்கோ, ஆனால் கவிதையை விட்டுறாத. கவிதை வந்து ஒரு ஆன்மா மாதிரி, ஒரு வேர் அது. ஸோ அது வந்து அது உனக்கு இருக்குது, உன் மனசில் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதை வந்து நீ எப்பவும் இருக்க அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ பெரும்பாலும் என்னுடைய எல்லா படைப்புகளும், சிறுகதையாகட்டும், நாவல்கள், இல்லை வசனம், பாடல்கள், எல்லாத்துலேயுமே வந்து என்னை அறியாமல் ஒரு ஒரு கவித்துவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அதை நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு மாற்றிக்க விரும்பலை. அதுதான் என்னோடய இயல்பு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன்படி போகிறேன் நான். ஸோ எனக்கு என்னென்னா, அது டக்குன்னு படிக்கிறப்போ பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. லைக் இந்த சர்பட்டா பரம்பரை வந்ததுக்கப்புறமா அந்த கபிலா இறங்கி ஆடி கபிலா இது நம்ம காலன்றப்ப நீங்களும் அதே மாதிரியே போட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் அவர் மூலிமா நம்ம நிறைய மோட்டிவேட் ஆகிருக்கோம், சுஜாதா சார் மூலிமா. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வரேன், சங்கர் சார் வந்து சொன்னார், லைக் வந்து சுஜாதா சார் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த வசனங்களுக்கோ இல்லை எழுத்துக்கோ எனக்கு ஒரு எந்த கவலையும் இருந்திருக்காது. பட் இப்போ வந்து நான் எல்லாருக்கூடயும் கொலாப் பண்ணுறேன், கபிலின் கூட ஒர்க் பண்ணுறேன், நானும் கொஞ்சம் எழுதியிருக்கேன், ஜெயமோகன் சார் இருக்காருன்னு சொல்லி இது கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் ஆகுன்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை படிக்கிறப்போ சரி ஓகே சூப்பர், இந்த காம்போ ஒர்க் ஆகும்னு. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல? எனக்கு ப்ரெஷர் டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா வந்து அவர் ஒரு சிகரம், சுஜாதா சார் வந்து ஒரு சிகரம். நம்ம போய் அவர் கூட நம்மளை என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பிட்டுக்கிட்டு அவர் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது. அண்ட் அவர் வளர்ந்த காலம் வேறு, அவர் எழுதிய அந்த கால சூழல் எல்லாமே வேறு. இப்போ இருக்கிற கால சூழல் முற்றிலும் வேறு. ஸோ நீங்கள் வசனங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம
ஒரு 20 வருடங்களுக்கு முன் 15 வருடங்களுக்கு முன் எழுதிய வசனங்களை இப்போ நம்ம எழுத முடியாது. ஏன்னா சமூகம் மாறி இருக்கிறது, ரசனை மாறி இருக்கு, ஒரு ஒரு மொழியை உள்வாங்கும் தன்மை மாறி இருக்கிறது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதால நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கு டெஃபினட்டாக. ஸோ அதனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஸோ வந்து எல்லாருடைய இப்போ நம்ம சினிமாவுக்கு ஒரு வசனம் எழுதும்போது டெஃபினட்டாக வந்து நமக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய வசனங்கள் எப்படி நினைவுக்கு வருமோ அந்த மாதிரி வந்து சுஜாதா அவர்களுடைய வசனமும் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா வசனகர்த்தாக்கும் அது ஒரு முன்னுதாரணமாக அது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகங்கள். ஸோ அவங்க கூட போய் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நாட் அஸ் கம்பேரிசன் பட் ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த பல்கலைக்கழகங்கள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்மளுடைய பாணியில் நம்மளுடைய காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. ஸோ இதில் சங்கர் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? லைக் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன கேட்பாரு, நீங்கள் கொடுத்த அந்த வரிகளாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒர்க் ப்ராசஸ் இதில் எப்படி இருந்தது? அவர் ஒரு சந்திப்பு, அந்த முதல் சந்திப்பில் அவர் வந்து முழு கதையும் அப்படியே அலட்டிக்காமல் சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் கதையை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது ஒரு ஒரு பூவுடைய அசைவு இருக்கு இல்லையா, அந்த பூவுடைய அசைவுக்குள்ளேருந்து ஒரு புயல் புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு மொழியில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கதையை அவர் சொன்னார் ஆக்சுவலி. ஸோ அது நீங்கள் பார்ப்பீங்க திரையில். ஸோ அந்த கதையை முழுக்க அவர் சொல்லிட்டு இதுதான் கதை, இதுக்கு வந்து நீங்கள் வசனம் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே ஜெயமோகன் சார் இருக்காங்க, லக்ஷ்மி சரவணகுமார் இருக்காங்க, தெரியும். ஸோ இது ஒரு டீம் ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ எல்லோரும், நான் நினச்சேன் எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசித்து அப்படி இருக்க போதோ, எனக்கு தெரியல ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் தான் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு ப்ராசஸை கையாண்டார். உங்கள் வேர்ஷனை நீங்கள் கொடுங்க, முழு திரைப்படத்திற்கும் உங்களுடைய வசனத்தை நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு வேர்ஷன் நான் கொடுத்தேன். இந்தியன் 2, இந்தியன் 3 ரெண்டுத்துக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா காட்சிகளுக்கும். ஆமாம். ஸோ அப்படி அவர் சொன்னார். அதில் ரொம்ப அந்த வேர்ஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததாக அவர் எனக்கு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உலகநாயகன் அவர்கள், அவருடைய திரைப்படம், ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து வளர்ந்த இந்தியன் தாத்தா, ஸோ அவர் திருப்பி வராரு, தாத்தா திரும்ப வராரு. ஆமாம். ஸோ இது இந்த ஒரு யூனிவர்ஸில் நம்மளும் ஒரு சின்ன எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஓகே, நான் இப்போ வந்து நீங்கள் சொன்னதில் வந்து பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்கணுன்றேன். என்னென்னா இந்தியன் 2ஓடது சொல்கிறீங்க, இந்தியன் 3யும் எழுதி கொடுத்துருக்கேன்றீங்க. அங்கே தான் எங்களுக்கு ஒரு க்யூரியஸ் கிரியேட் ஆகுது. என்ன விஷயம் அது? ஏன்னா கமல் சார் வந்து இந்தியன் 2 நான் ஒத்துக்கிட்டதுக்கு இந்தியன் 3 தான் காரணம்னு இருக்காரு. எங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்குது. நீங்களாவது ஏதாவது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா வில் பி ஹாப்பி. இது வந்து நீங்கள் கமல் சார்கிட்டையும் நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அவர்கிட்ட கேட்க முடியாது, உங்கள்கிட்ட தான் என்னால் கேட்க முடியும். சங்கர் சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இல்லை, இது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான 2 பார்ட் இது ஆக்சுவலி. எப்படி சொல்லணும்னா, இந்தியன் முதல் பாகம் அப்போ வந்து இந்தியன் வந்து, அதான் நான் எல்லா பேட்டிலையும் சொல்கிறது தான் சொல்கிறேன், தமிழில் வெளிவந்த தமிழ் படம் அது. இந்தியன் 2 வந்து தமிழில் வெளிவரும் இந்திய படம். ஏன்னா இது அவர் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க கதை நிகழுது. ஸோ வந்து இதை நீங்கள் பாருங்கள். அதே தான், தாத்தா வராரு, ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. ஸோ அதில் எப்பவுமே சங்கர் சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இந்த சமூகத்தை அவர் நிறைய கேள்வி கேட்பார். அவருடைய எல்லா படத்துலையும் அது இருக்கும், அதே இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் சில கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்தியன் 2ல் பதில் இருக்கும், சில கேள்விகளுக்கு இந்தியன் 3ல் பதில் இருக்கும். ஸோ இந்த படம் இது தன்னளவில் அது ஒரு படமாக அவர் வடிவமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3க்கான ஒரு செட்டிங் அப் த ஸ்டேஜாகவும் இந்த படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு சங்கர் சார். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம். ஆக்சுவலி இந்தியன் 3 வரைக்கும் நாங்களாம் எதிரே பார்க்கல. ஸோ 90s கிட் பார்ட் 1 பயங்கர ஃபேவரெட்டு, பார்ட் 2 பார்ட் 3 வந்து பயங்கர எக்ஸ்ட்ரா ஐசிங் அந்த கேக்காக அமைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், லைக் நீங்கள் வந்து எவ்வளோ லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு மென்டராக, லைக் உங்களுக்கும் கேவி ஆனந்த் சாருக்கு இருக்கிற பாண்டிங் நமக்கு தெரியும். ஸோ எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, நீங்கள் கேவி ஆனந்த் சாரோட யூனிவர்ஸில் ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான ஆள்.
கேவி ஆனந்த் சாருடைய அவர் வந்து சங்கர் சாரோட யூனிவர்ஸில் பயங்கர முக்கியமான ஆள். இப்படி ஒரு கொலாபை நான் இப்போ பார்க்க மேபி அவர் இப்போ இருந்திருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இந்த ஜோன் பற்றி சொல்லி இந்த படம் நான் முக்கியமாக சொல்லணும். இது இந்தியன் படம் தொடர்பாக முதல் சந்திப்பு நடக்குது. நடந்ததும் நான் சந்திச்சுட்டு வரும்போது எனக்கு சொல்லப்படுது இது மாதிரி நான் மட்டும் இல்லை வசனம், ஜெயமோகன் அவர்கள் இருக்காங்க, லக்ஷ்மி இருக்கார். இது எனக்கு சொல்லப்படுது. எனக்கு இதில் ஒரு தயக்கம் இருந்தது. இது எப்படி இப்போ நம்ம பாடல்கள் எழுதுகிறோம். பாடல்கள் எழுதும்போது இது இவர் எழுதிய பாடல்னு ட்ராக் லிஸ்ட்டில் இருக்கும், லிரிக் வீடியோவில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வசனம் வந்து ஒரு 2க்கும் மேற்பட்டவர்கள் எழுதும்போது இது இவர் எழுதிய வசனம் அப்படின்னு எங்கேயும் போட முடியாது. ஆமாம், ஃபஸ்ட்டு வசனம்ல 5 பேரோட 4 பேர் வருமே தவிர யார் எந்த வசனத்தை எழுதினார்கள்ன்ற அந்த ஒரு இது இருக்காது இல்லையா? ஸோ இந்த ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஒரு சங்கர் சார், கமல் சார், இந்தியன், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படி ஒன்று இருக்கே, இது வந்து எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தப்போ நான் அதை கேவி ஆனந்த் சார்கிட்ட போய் சொன்னேன். சார் இப்படி இருக்குது, நான் இதை எப்படி நான் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், 15 பேர் வசனம் எழுதினாலும் உன் வசனம் தனியாக தெரியும் யா, நீ போயா அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சார். அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். அது வந்து அவர் என் மீது வைத்த ஒரு நம்பிக்கை. என்னை வாழ்த்தி அவர் அனுப்பினார். ஸோ இன்றைக்கி அவர் இல்லை, பட் அவருடைய உடல் இல்லை, அவ்வளோதான். அவர் வந்து மனதளவில் எல்லாருக்கூடையும் இருக்கிறார். சூப்பருங்க, செமையாக சொல்லி முடிச்சிட்டிங்க. இன்னொரு பக்கம் கேலண்டர் சாங்கோடைய லிரிக்ஸ். ஸோ அனி அவரோட ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு இந்தியன் 2 ஆல்பம். அதில் கேலண்டர் சாங் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்தது. அனிருத் பாரா கூட கொஞ்சம் கிட்டக்கு ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். கேலண்டர் சாங் வேற ஒரு பரிமாணத்தில் இருந்தது. ஸோ அவர் என்ன கேட்டார், நீங்கள் கொடுத்த அந்த ப்ராசஸ்? ஏன்னா பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கேட்குறப்போ. நாளைக்கு எப்படி இதுக்கு லிரிக் எழுதுறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகான ஒரு ஃபியூஷன் கேலண்டர் சாங் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் தோன்றும் நபர்கள், அது படமாக்கப்பட்ட இடம், அதோடைய இசை, வரிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபியூஷன். இப்போ இந்த பாட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் பண்ணியிருக்க முடியும், இல்லைனா வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் முழுக்க பயன்படுத்தி பண்ணியிருக்க முடியும். ஆனால் சங்கர் சார் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் தமிழில் தான் இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப அந்த ஃபியூஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டெமி, அவங்க அந்த உலக அழகி மிஸ் யூனிவர்ஸ் 20 அவங்க வந்து ஒரு தமிழ் பாட்டு பாடுறது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இதன் மூலமாக ஒரு 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 அது பார்க்கவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி ஒரு அழகாக இருக்குது இல்லையா? ஸோ அது அண்ட் வந்து இந்த கேலண்டர் சாங் வந்து சங்கர் சார் இந்த சுச்சுவேஷன் சொன்னார். இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஷூட் நடக்குது. அந்த ஷூட்டில் இப்படி ஒரு படத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு படப்பிடிப்பு அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த பாட்டு வருது. கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா லைக் பெண்கள் வந்து ஒரு ஆணை அழைக்கிறார்கள், இல்லை பெண்கள் வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த வாழ்க்கையுடைய ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீ வா, நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவர் சொன்ன ஒரு லைன் மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே எழுதணும். அண்ட் அதுதான் 2 மீனிங் வரும். உள்ள ஒரு ப்ராடக்ட் வருது இந்த சாங்குள்ள. ஸோ அதோடைய வாய்ஸாகவும் அது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்குறப்போ தெரியும். ஸோ ஒரு பாட்டு தான், ஆனால் 2 மீனிங் அதில் வரும். அண்ட் அதில் நம்ம கொஞ்சம் நிறைய ஃபிலாசபிஸ் எல்லாம் பண்ணிடுவோம். பார்த்து நிறையா தத்துவமாக நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ எனக்கு அதில் வந்து ஃப்ரம் நாட் ராங் அந்த வரிகளை தப்பாக சொன்னால், வான் என்பது வாழ்வின் அளவல்ல, கோப்பையின் அளவு. வாழ்க்கை என்பது வானின் அளவல்ல, கோப்பை அளவு தான். நம்ம தளபதி சொன்னது தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பான்றதை நம்ம அதை வேற மாதிரி, வாழ்க்கை என்பது வானின் அளவல்ல, அது வெறும் ஒரு கோப்பை அளவு தான், அதை சிந்தாமல் நீ இருந்து இந்த லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் அது. ஸோ அதில் ஒவ்வொரு வரியிலுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபிலாசபி ஒன்று இருக்கும். இந்த பாட்டு வந்தப்போ லைக் நேற்று ஆடியோ லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. பாட்டு வந்தப்போ என்னுடைய நண்பன் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார், என்னோட நெருங்கிய நண்பன். அவர் வந்து ரெகுலராக அந்த சினிமா அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறவர் தான்.
அவர் வந்த உடனே ஃபோன் பண்ணார், கபி சான்ஸே இல்லை, பாட்டு செம வேற லெவல் இது அப்படின்னு சொல்லி பேசினார். தேங்க்ஸ்டா அது எந்த வரியெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டேன். லிரிக்கை எவன்டா பார்த்தான் அப்படின்ட்டு. மிஸ் யூனிவர்ஸ் பார்த்துட்டு அதான் நான் சொன்னேன், அட பாவி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை எழுதியிருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன், பாடுறா டெமி வந்து அவங்க வந்து பெண்களின் மிஸ் யூனிவர்ஸாக இருக்கலாம், ஆனால் வந்து மொழிகளின் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ் தான், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணு. அவர் மறந்துருக்கவே மாட்டார் கண்டிப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு கல்ச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு பாடல் வரும்போது அந்த பாடலில் இருக்கிற பல அம்சங்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த லிரிக்கை ஒரு புரிஞ்சுக்கிறது, அந்த லிரிக்கை உள்வாங்கிற ஒரு தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு பழகலை. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு இளைய தலைமுறை வந்து இந்த நம்ம 2K கிட்ஸு இவங்க வந்து அதுக்கு ரொம்ப பழகலை. கொஞ்ச நாள்ல அதை பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறப்பையும் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைக் ஆஸ் 90s கிட்டாக நம்ம வந்து ரஹ்மான் சார் லைக் இருக்கட்டும், லைக் லிரிசிஸ்டாக இருக்கட்டும், லைக் வாலி, வைரமுத்து எல்லாமே பார்த்து வரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாட்டுக்கு ஒரு அப்படி தான் நான்லாம் பாட்டு கேட்டிருக்கேன், வெயிட் பண்ணியிருக்கேன், சிடி வாங்கி பார்த்து. இப்போ அந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு லிரிசிஸ்ட்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத, அது கரெக்டான வார்த்தையான்னு தெரியல, கரெக்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரியே இருந்தது. எனக்கு வந்து இது திரும்ப சங்கர் சார் வந்து இந்தியன் 2க்கு அப்புறமா அதை கொண்டு வராருன்னு தோணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு கான்செப்ட்டு, ஸோ ஒரு பாட்டுக்கு ஒரு லிரிசிஸ்ட், ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒருனா ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சங்கர் சார் படம் ஒரு லிரிக் ரைட்டர் பேசுறாரு. ஆடியோ லான்ச் நான் இன்னொரு இதில் கூட சொன்னேன், ஆடியோ லான்ச் மேடையில் அவர் பேரை சொல்கிறாரு, லிரிசிஸ்டோட பேரை சொல்லி வரிகளை சொல்லி. நான் நிறைய ஆடியோ லான்ச் போயிட்டு இருக்கேன். ஒரு சில ஆடியோ லான்ச்லாம் போனால் பாடலாசிரியரை உள்ளே விட மாட்டாங்க. நிறைய பேருக்கு முகம் தெரியாது, எழுத்தாளர்களுடைய பாடலாசிரியர்களுடைய முகம் தெரியாது. இந்த பவுன்சர்ஸ் செக்யூரிட்டிலாம் தாண்டி உள்ளே போகவே முடியாது. அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. நான் இப்போ என்ன ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். நான் இன்னும் வளரும் பாடலாசிரியர்கள், இளம் பாடலாசிரியர்கள், இப்போ தான் அறிமுகமாக இருக்கிற அவங்களெல்லாம் சொல்கிறேன். அவங்கெல்லாம் வந்து லைக் உள்ளே போகவே கூச்சப்படுவாங்க. இப்போ நீங்கள் போகும்போது உங்களை யாராவது தள்ளி விட்டுட்டா அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? அதுக்கு பயந்துக்கிட்டே பல பேர் போகிறதில்ல. ஏன்னா பல பேர் இப்படி தள்ளிவிடப்படுகிறார்கள், அதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது சங்கர் சார் வந்து இப்படி மேடையில் இதெல்லாம் சொல்கிறது. அண்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு வந்து அது ஒரு லிரிக் சாங். ஸோ ஒரு லிரிக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாடல். ஸோ வெங்கட் பிரபு சாருக்கும் விஜய் சாருக்கும் யுவனுக்கும் நான் நன்றி சொல்லணும். இப்போ விஜய் சார் அந்த பாட்டை பாடினதால், அது ரீசெண்டாக கோட்டில் வந்த என்னுடைய பாடல், விஜய் சார் அந்த பாட்டை பாடினதால் இப்போ நிறைய பேர் வந்து அவர் எப்பவுமே ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுவார் இல்லையா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லிரிக்கல் சாங்ஸுக்கு திரும்புவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூவ். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக அழகாக இருக்குது கேட்குறப்போ. ஏன்னா நம்ம டக்குன்னு இங்கேருந்து கோட்டுக்கு ஆக்சுவலாக சின்ன சின்ன கண்கள் நான் உங்களுக்கு கேட்க கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே சின்னஞ்சிறு பாடல்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதுதான் சின்ன சின்ன கண்களாக அங்கேருந்து ஏதோ ஒன்று வந்துச்சான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். ஸோ அந்த லிரிக்குக்கான தொடக்கம் எங்கே? இல்லை, அது ஒரு கதைக்காக எழுதின பாட்டு. கோட்டில் வர ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த பாட்டு வருது. அது நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அது எல்லாருக்குமே ஒரு மெய் செலுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப சொல்லுவோம். எனக்கு அதுதான் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. நான் அந்த லிரிக் மட்டும் தப்பாக சொல்லக்கூடாதுனால எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நானே கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு சில பாடல்கள் உங்கள்கிட்டேருந்து பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச வரிகள். ஸோ நான் அதை ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி. ஸோ எனக்கு அதை நீங்கள் டீகோட் பண்ணி சொல்லணும் என்னன்றது நினச்சிட்டு இருந்தேன். அதில் கோட் பற்றி இப்போ பேசினது அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பிடிச்சது வந்து மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை 2ஆம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லைன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா,
யுத்தம் புரிகிற மண்ணில் ரத்த பந்தம் போல் பலம் இல்லைன்னு சொல்றப்போ அதுக்கடுத்து திரும்ப ஏதோ ஒரு அழகான வரி, ஒரு ஃபேமிலி சாங்கோ ரொமான்ஸ் சாங், அதுக்குள்ள ஒரு போரை கொண்டு வந்து அதுலேருந்து நீ எழுந்து வால் சுரேற்றின்னு சொல்றப்போ அது இன்னும் நல்லா இருக்கு. எனக்கு இது ரெண்டோட காம்பினேஷன் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். இல்லை, இந்த சாங்குள்ள வந்து உங்களுக்கு பல விதமான உணர்வுகள் இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. இப்போ படம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. படம் நீங்கள் இதை தனியாகவே ஒரு பாடலாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இது ஒரு ஆறுதல் தரும், ஒரு மகிழ்ச்சி தரும், ஒரு உத்வேகம் தரும், ஒரு அன்பை தரும். ஸோ அதுதான் இந்த பாட்டுடைய ஒரு தன்மை. இதில் பவதாரணி அவங்களுடைய குரல், யுவனோட இசை, விஜய் சாரோடைய வாய்ஸு, இது என்னுடைய சில சிம்பிளான லிரிக்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு இன்றைக்கி எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? உலகம் முழுக்க பல பிரச்சனைகள், போர்கள் நடந்துகிட்டு இருக்கு, பிரிவினைகள் தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்குது, வறுமை, வேலைவாய்ப்பின்மை, இப்படி வந்து மன அழுத்தம். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பாட்டை வந்து நான் வெறும் ஒரு சினிமா பாட்டாக பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு தெரப்பி. இது ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அதை வந்து யுவன் சங்கர் ராஜாவும் நானும் வெங்கட் பிரபு சாரும் விஜய் சாரும் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் இது. ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படம், இந்த சூழல், இதெல்லாம் தாண்டிய ஒரு படைப்பு. ரொம்ப சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாடல்கள் அமையும். எனக்கு வந்து அநேகன் படத்தோட டைட்டில் சாங் நான் எழுதியிருந்தேன், தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கே. அந்த பாட்டு இந்த மாதிரியான ஒரு ஹீலிங் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மனதிற்கு ஒரு இதம் கொடுக்கும், ஒரு அமைதி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வரோம் சினிமாவுக்கு. இந்த மாதிரியான ஒரு கலை படைப்புகளை உருவாக்குவது தான் நாங்கள் வரோம். ஆனால் வணிக அழுத்தத்தினால் வந்து வேறு விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நான் கவன்லேயே ஒரு பாட்டில் நான் சொல்லியிருப்பேன். கவனில் மாத்தராயங்களான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி விற்க வந்த சந்தைக்குள்ள உனக்கு மக்கி போன கொள்கை எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு வரி ஒன்று கேட்டிருப்பேன். அது வந்து இதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வாராத மாமணிலாம் நமக்கு அமையுது. ஓகே, சூப்பர். இப்போ பேக் டு பேக் அமைஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. எனக்கு அதில் வந்து திரும்ப ஹீலிங்காக இருக்கிறது வந்து இந்த போவும் பல நாட்கள் பின்னே வாழ்வும் நாம் வளராத பிள்ளை போலன்றது செமையாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அப்படியே மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம். பல நேரங்களில் சொல்லணும்ல, நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாம்ல. ஆமாம், அது இப்படி வளர்ந்து நம்ம என்னத்தை பார்த்தோம், நம்ம குழந்தையாகவே அப்படியே அந்த அதில் ஒரு வளராத பிள்ளை போலே, அதாவது அந்த ஒரு வளராமலே ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக சந்தோஷமா, எதை பற்றி கவலைப்படாம. ஆமாம், அது ஒரு பெரிய வரமாக இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது ஆக்சுவலி. அந்த குழந்தைய நம்ம பல பேர் இழந்துடுறாங்க, சில பேர் காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, பட் இந்த வரிகள் திரும்ப காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ அடுத்ததாக வந்து சிறு தெய்வம் சாங் ஃப்ரம் கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழில். ஸோ அதில் வந்து வாசல் முடிய நிலவென நான் என்னை நினைக்கவே வாசல் மீறி வான் என என்னை அறிகிறேனேன்றது வந்து அவங்க அங்கேருந்து நான் என்னென்னமோ நினைக்கிறேன், பட் என்னை இதுக்குள்ளேயே அடைச்சா மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயமா எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எப்படி? அதுதான் என்ன வந்து வெறும் ஒரு நிலவுன்னு நீ நினைக்கிறியாடா, இல்லைடா நான் வானம்டா அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. அந்த பாட்டுடைய முதல் 2 வரிகள், முதல் வரி குறிப்பாக ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து கிரேட் இண்டியன் கிச்சன் மலையாளமில் வந்த படம். தமிழில் நம்ம ஆர் கண்ணன் சார் வந்து இதை டைரக்ட் பண்ணார். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஒரு படத்தை எப்படி வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு டைமுக்குள்ளே முடிக்கிறதுன்னு இளம் இயக்குனர்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும், கண்ணன் சார்கிட்ட. நான் சினிமாவில் சந்தித்த பல பேரில் ஒரு நல்ல மனிதர் அவர், நல்ல நண்பர். தள்ளி போகாதேன்னு ஒரு படம், அது நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்கு நான் பாடல்கள் வசனம்லாம் பண்ணேன். நின்னு கோரியோட ரீமேக்கு, பட் வசனங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தோம் அதில். ஸோ அவர் தான் இந்த கிரேட் இண்டியன் கிச்சனை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து மலையாளமோட தமிழ் பிடிச்சிருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதோடைய மேக்கிங்கு, இந்த சினிமோட்டோகிராஃபி, சில ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் மாற்றியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட தீம் சாங் ஒன்று வேணும் அப்படின்னு அவர் கேட்டப்போ தான் இந்த சிறு தெய்வம் சாங் எழுதினது. ஸோ அதில் அந்த முதல் வரி பார்த்தீங்கன்னா, சிறு தெய்வம் என்று ஒரு தோற்றம் தந்து என்னை சிறை அடைத்தது யாரோ
அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் 2 பொருள் இருக்கு. சிறு தெய்வம் என்று தோற்றம் தந்து என்னை சிறை அடைத்ததாரோ அப்படின்றது, என்னை சிறு தெய்வம்னு நீ யாரா சொல்றதுக்கு? சிறு தெய்வத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இப்போ நம்மை ஆதிக்கம் செலுத்த நினைத்தவர்கள் அவங்க அவங்களுடைய தெய்வம்தான் பெருந்தெய்வம் என்றும், நம்ம மண்ணின் தெய்வங்கள் தான் சிறு தெய்வம் அப்படின்னும் அவங்க ஒரு டெக்ஸ்ட்டை உருவாக்கிட்டாங்க. இப்படி உருவாக்கி அது ஒரு புழக்கத்தில் வந்துருச்சு. வந்ததும் நம்மளே நம்ம தெய்வங்களை சிறு தெய்வம்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். தெய்வத்தில் ஏது சிறு தெய்வம் பெரு தெய்வம்? தெய்வத்துக்கு செக்ரட்டரி டிரைவர் எல்லாமா இருப்பாங்க. ஸோ தெய்வம்ன்றது தெய்வம் தான் இல்லையா? ஸோ அது ஒரு உணர்வு, ஒரு ஆன்மீக உணர்வு. ஸோ நீ யாரா என்ன சிறு தெய்வம்னு சொல்றதுக்கு அப்படின்ற ஒரு வரலாற்றை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி அந்த கேள்வி. அதே நேரத்தில் இது ஒரு பெண்ணிய பார்வையில் பார்க்கும்போது, என்ன தெய்வம்னு சொல்லி ஏன்டா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிற? நான் மனுஷிடா, நான் தெய்வம் இல்லை, நான் ஒரு மனுஷி, என்னை தெய்வமெல்லாம் ஆக்கிடாத, எனக்கும் உணர்வுகள் இருக்குது, எனக்கும் கனவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு சிறு தெய்வம் என்று. ஸோ அந்த ஒரு வரிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதே பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரணமில் ஒரு வரி வரும். நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் என்ன பொருளாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி மாட்டி விட்டீங்களே ப்ரோ. ஓகே. ஆதிக்கம் என்னிடம் போதிக்கும் ஓலையை தூரத்து சாலையில் மூலையில் எறிவேன். இது நீங்கள் சொல்லிடுவீங்க. அடுத்தது, வேடவன் கூரையில் தேனடை போலொரு ஆணவம் நானாவேன். இப்படி ஒரு வரி இருக்கு. ஓகே, எனக்கு இப்போ மீனிங் கேட்க போறீங்களா? இல்லை, ஓகே, நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு டிஸ்கஷன் மாதிரி தானே பண்ணுறோம். என்ன சொன்னீங்க? வேடவன் கூரையில் தேனடை போலொரு ஆணவம் நானாவேன். ஓகே, ஸோ வேடனின் கூரையில் தேனடைனா அது அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இல்ல. வேடன்றவன் தேனை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போகும்போது அந்த தேனடையெல்லாம் பார்த்து அங்க தேன் எடுத்துட்டு வராங்க இல்லையா? இங்க வேடவன் சொல்லப்படுறது ஆதிக்க ஆண் வர்க்கத்தை அந்த பெண் பாடுறான். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கணும், இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும், இந்த பண்பாட்டை புரிஞ்சுக்கணும், இந்த சாவனிஸ் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ அவ அந்த வேடவன் அவ சொல்றது அந்த ஆணாதிக்க சமூகத்தை. ஸோ நீ வெளியில என்ன வேட்டையாடுற? ஸோ வேடவன் கூரையில் தேனடை போலொரு ஆணவம் நானாவேன். உன் தலையிலேயே நான் தேன் கூடு கட்டுவேன்டா. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கர்வம் இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு. ஸோ வேடவன் கூரையில் தேனடை போலொரு ஆணவம் நானாவேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா சொல்ற ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நான் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணியத்தின் ஒரு திமிர் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இது லிரிக் வீடியோவா வந்திருக்கு, சாங்கா வந்திருக்கு. கண்ணன் சார் ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாது, பல பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கு. கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு சின்ன படம் இல்லை, அதுவும் பல பேசப்பட்ட ஒரு படம். ஸோ இத்தனை அம்சங்கள் சேர்ந்தும் ஒரு பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்போ ஒரு பாட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு இன்னும் பெரிய நட்சத்திரங்கள் தேவைப்படுது, ஒரு பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படுது, இதெல்லாம் இருக்கு. ஸோ சும்மா நம்ம பாட்டு எழுதினா மட்டும் பத்தாது, கொண்டு போய் அது சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எல்லாரும் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த முயற்சியை தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, பட் ஆனால் இடையில எனக்கும் டெஸ்ட் வச்சுட்டீங்க, ஏதோ கொஞ்சம் பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்சிஜன் சாங்கு. எனக்கு கபிலன் வைரமுத்துன்னு எங்கேயாவது பார்த்தோன்னா ஆக்சிஜன் சாங் தான் ஓடும். அதில் எனக்கு இந்த தனியாக நடமாடும் பிடிவாதம் உனது, நிழலோடு உரசாத தன்மானம் எனது அந்த லிரிக்கும், ஆளற்ற அறையில் கூட அநியாய தூரம் தொல்லை, உன்னிதயம் அறியாத அழகே என் இதயம் எழுதும் சொல்லை அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் ஆதியோட மியூசிக்கல் ஆல்பமில் இது ஒரு மோஸ்ட் லிரிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த பாட்டாக நான் பார்க்குறேன். இதுவும் அந்த விளம்பர இடைவெளியும். ஸோ இந்த லிரிக் பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு கேவி ஆனந்த் சார். ஒரு நல்ல சிச்சுவேஷன் அந்த பாட்டு. ஒரு காலேஜில் லவ் பண்ணவங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப நாள் கழித்து திருப்பி சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது யார் முதல்ல பேசுறது என்ன, அந்த ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள. நீ என்ன பெரியவளா போடி, நீ என்ன பெரியவனா போடா, இது இப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாட்டு,
ஸோ இதில் வந்து அவங்க கல்லூரியில் காதல் விஷயமும் வரணும், அவங்க ஈகோவும் வரணும், லவ்வும் வரணும், எல்லாம் வரணும்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு கேவி சார். அது வந்து அதில் அதை இன்கார்பரேட் பண்ணி அந்த பாட்டு பண்ணோம். அதான் தனியாக நடமாடும் பிடிவாதம் உனது, அதுவும் பிடிவாதம், நிழலோடும் முரசாத தன்மானம் எனது. உன் நிழல் கூட நான் உரச மாட்டேன் போடி அப்படின்னு சொல்கிற இவர் தன்மானம் உனது அப்படின்னு இவர் சொல்கிறது. ஸோ அவங்களுக்குள்ளமான ஒரு ஈகோ. மௌனமாய் தூரம் நின்றால் மடியிலே பாரம் இல்லை, மீண்டும் ஒரு காதல் செய்ய கண்களில் ஈரம் இல்லை. நான் ரொம்ப அழுதுட்டேன், நிறைய அழுதுட்டேன், அழுது முடிச்சிட்டேன், என் கண்களில் ஈரமே இல்லை, மறுபடியும் ஒரு காதல் செஞ்சு அழற நிலைமையில நான் இல்லை, போதும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இது. ஸோ அதில் வந்து அதில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுட்பமாக சில விஷயங்கள் முயற்சி பண்ணியிருப்பேன். அது எப்படி அது கன்வே ஆச்சான்னு தெரியல எனக்கு. வெட்ட வெளி வானம் எங்கும் வட்டமுகம் கண்டேன் கண்டேன், நட்ட நடு நெஞ்சில் நெஞ்சில் யுத்தமிடும் காதல் கொண்டேன் அப்படின்னு வந்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வரி காலம் அது தீர்ந்தால் கூட காதல் அது வாழும் என்றேன், பாவை நீ பிரியும் போது பாதியில் கனவை கொன்றேன் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு லிரிக்கா நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதாவது காலம் எவ்வளவு போனாலும் அந்த இருக்கும் இல்லைனாலும் அந்த காதல் இருக்கும் அங்கேயே. லைக் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறப்போ பாதியிலே அந்த கனவை நம்ம 2 பேரும் போவோம் வாழ்வோம் நினைச்ச கனவை கெடுத்துட்டேன். சில லிரிக்ஸ் வந்து நீங்க ஆல்மோஸ்ட், ஆனா நான் ஒரு விஷயம் ஒரு முயற்சி பண்ணியிருந்தேன், ஆனால் அது கன்வே ஆகலைன்னு நினைக்கிறேன். லைக் சில லிரிக்கை நம்ம எழுதி பார்த்தா தான் அது புரியும். நான் என்ன மீன் பண்ணி எழுதினேன் அப்படின்னா, காலம் என்பதற்கு மயக்கம் என்று ஒரு பொருளும் இருக்கு. நம்மளுடைய இலக்கிய மரபில் வந்து கால மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு மால் என்றால் மயக்கம், திருமால். மால் என்றால் மயக்கம். எல்லா மயக்கமும் கெட்ட மயக்கம் இல்லை, நல்ல மயக்கமும் இருக்கு. அந்த மாதிரி காலத்தையும் ஒரு இறைவனா பார்க்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு. இயற்கை எப்படி இறைவனா பார்க்கிறோமோ அது மாதிரி அவன் காலமாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு வரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி காலத்தை மயக்கமாக, மயக்கம் என்ற பொருள் வரும்படி இதுல நான் சொல்லணும்னு நான் விரும்பினேன். அதை எப்படி சொல்றது? நான் வெறும் காலம்னு சொன்னேன்னா அது வந்து புரியாது இல்லையா? ஸோ நான் என்ன எழுதினேன்னா, இப்போ நீங்கள் வந்து எழுதிருக்கீங்கல்ல, காலம் அது தீர்ந்தால் கூட, இப்போ நீங்கள் வந்து பிரித்து எழுதியிருக்கீங்க. நான் இப்போ இதையே சேர்த்து எழுதுறேன் பாருங்க. கால மது. பிரிச்சு பார்த்தா வேற அர்த்தம் இருக்கு, சேர்த்து பார்த்தா. ஸோ மதுனா மயக்கம் தரக்கூடிய. ஸோ கால மது தீர்ந்தால் கூட, ஸோ காலம் என்கின்ற மயக்கக்கூடிய மது தீர்ந்தால் கூட காதல் அது வாழும். இதுதான் நான் எழுதின பொருள். ஓகே, காலம் மது இப்பா பாதி இதை தான் பாடியிருப்பாரு. நீங்க அவர் லிரிக்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, காலம் அது தீர்ந்தாலும் பிரிச்சு பாடியிருக்க மாட்டாரு. காலம் அது தீர்ந்தால் கூட தான் அவர் பாடியிருப்பாரு. ஆனா நான் அப்படி நினைச்சு எழுதியும் அவர் அப்படி பாடியும் அது போய் கன்வே ஆகலை. ஆக்சுவலி மேபி அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பேட்டி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதை கேட்டு லிரிக் டீகோட் பண்ணிட்டு போயிருந்தேன். காலம் அது தீர்ந்தால் கூட காதல் அது வாழும் என்று. ஸோ இந்த மாதிரி வந்து நுட்பமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நிறைய எல்லா லிரிசிஸ்ட்டுமே வந்து ஒரு லிரிக் எழுதும்போது நிறைய வந்து எஃபர்ட் போடுறாங்க. ஒவ்வொரு லிரிக்குக்கு பின்னாடியும் நிறைய ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறோம். அதை வந்து சில பேர் வந்து போகிற போக்கில் இது என்ன லிரிக்கு, இது ஒன்றும் புரியல, இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு அது என்னன்னே புரியாமல் அதை கடந்து போகும்போது அது வந்து எங்களுக்கெல்லாம் அது ஒரு வருத்தமாக தான் இருக்கும் சில நேரங்களில். பட் எனக்கு இப்போ அது வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பாட்டு நம்மளோட டெய்லி லைஃப்பில் கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இல்லை ஃபேவரட் லிரிக் ரைட்டர் உட்காந்து அது எனக்கு டீகோட் பண்ணது வந்து மை ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பிரதர். ஆக்சுவலி இப்போ நான் அந்த பாட்டு நான் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு காலம் அது தீர்ந்தால் கூட ஆதி அண்ணா எப்படி பாடியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்கள் நிறைய கதைகள் எழுதுவீங்க, ஸோ எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நான் கேட்கணும்னு நினச்சேன் என்னென்னா, கவன் கதை நீங்கள் எழுதியிருக்கீங்க. கவன் அது உங்களோட கதையும்னு எனக்கு தெரியும். கவன் இட்ஸ் யுவர் ஸ்டோரி, யுவர் தட் விஜய் சேதுபதி அப்படின்றது ஐ நோ. உங்கள் டீம்லேருந்து நான் வந்து ஆள்லாம் வச்சிருக்கேன், ஆதாரம்லாம் வச்சிருக்கேன். இவர் டீமில் ஒர்க் பண்ண ஆள்லாம் எனக்கு தெரியும். ஜெகன் கேரக்டர் பண்ணவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணார் ஒரு ஆஃபீஸில். இப்போ சொல்லிட்டு இருந்தார்,
ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்ல பார்த்துருந்தேன். எனக்கு ஏன்னா இளைஞர்கள் இன்னும் நானும் உங்களோட டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அது பார்த்தப்போ தான் தெரியுது படமும் உங்கள் கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கனெக்ஷன்லாம் ஆகிடுச்சு. நீங்கள் தான் அஜ்மலா ஜீவாவான்னு மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு நினச்சேன் நான். பட் எனக்கு சிமிலராக அது பயங்கர மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட். எங்களோட அனுபவத்தை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு இயக்கம் ஒன்று ஒரு இளைஞர் இயக்கம் ஒன்று உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு இருந்தோம். அதோட டாக்குமெண்ட்ரி தான் அந்த 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 இயக்கத்தின் உருவாக்கம், அதன் தொடர்ச்சி, அது எப்படி கலைஞ்சு போச்சு, அதை பற்றி தான் அந்த டாக்குமெண்ட்ரி. அது அந்த 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 டாக்குமெண்ட்ரி வந்து என்ஜிகேன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, சூர்யா சார். அந்த படத்துடைய ஒரு விவாதத்திலையும் அந்த டாக்குமெண்ட்ரியை பயன்படுத்தினதா நான் கேள்விப்பட்டேன். சூர்யா சார் ரொம்ப பாராட்டினார் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு. என்னங்க அது பெரிய ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years கண்டினியூஸாக பல இது. ஸோ அந்த மாதிரி அது பயன்படுத்தி நான் அந்த அந்த அனுபவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பயனுள்ள அனுபவமாக இருக்குது. அது வந்து இன்னைக்கு இந்தியன் படத்துடைய வசனம் எழுதுறது ஆகட்டும், இதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள்ல அந்த அனுபவம் வந்து ரொம்ப பயன்படுது. ஓகே சார், எனக்கு தான் பார்த்தோன்னே பயங்கர என்னென்ன இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு இருந்தது. எனக்கு கோவோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு அப்பயே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களே உங்கள் 2 பேரும். அந்த டாக்குமெண்ட்ரியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே போடுங்க, ஸோ தட் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ இளைஞர்கள் என்னும் நாம் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி இருக்கும், கபிலன் வைரமுத்து அவர்களோடது. ஸோ கண்டிப்பாக கோபடத்தை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. ஆயுத எழுத்து படம் அந்த டைமில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் படம் சொல்கிறீங்க, அந்த டைமில் எங்ககிட்ட ஆயுத எழுத்து படம் உங்கள் இயக்கத்தை மையமாக வச்சு தான் எடுத்ததா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. பட் இப்போ இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து தமிழில் முதல் முறையாக புலித்தேவன் பற்றி ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் அது வந்து படமாக வரதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் போகுதா, இல்லை அந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி? அது அம்பரா துணின்னு ஒரு சிறுகதை தொகுதி சங்கர் சார் தான் வெளியிட்டார் அந்த 2020. அதில் நான் ஒரு 15 சிறுகதைகள் எழுதியிருந்தேன். எல்லாம் வேறு களம். அதில் ஒன்று வேலூர் புரட்சி பற்றி ஒரு கதை இருக்கும், 31st century நடக்கிற மாதிரி ஒரு கதை, இப்போ வந்து 1000 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி ஒரு கதை. மூலான்னு ஒரு கேரக்டர், அவங்க ஒரு விஷயத்தை தேடி போவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவில் நடக்கிற ஒரு கதை, ஒரு டுகோபர்ஸ்னு ஒரு இனம், அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த சில அவலங்கள், அதை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும். இதில் வந்து பூலித்தேவன் பற்றி ஒரு கதை எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு சிறுகதையாக எழுதணும் அப்படின்னு நிறைய படித்தேன். அவரை பற்றி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அந்த அவரை பற்றி ஒரு சிறுகதை வந்து அதில் இருக்குது. அதாவது இந்திய விடுதலையின் முதல் விடுதலை வீரர் வந்து அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விடுதலை வீரர்களுக்கும் பூலித்தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பூலித்தேவன் அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா, அவருடைய காலகட்டத்தில் தென் தமிழ்நாடு வந்து ஒரு 2 வேறு பிரிவுகளாக இருந்தது. ஒன்று வந்து தமிழர் பாளையங்கள், இன்னொரு பக்கம் கம்பளத்து பாளையங்கள் அப்படின்னு 2 பிரிவாக இருந்தது. இவர் வந்து தமிழர் பாளையங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் தலைவராக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இவர் வந்து விடுதலைக்காக போராடினார், தமிழர் விடுதலைக்காக போராடினார். ஸோ ஒரு இனத்தின் விடுதலைக்காக அவர் போராடிய அந்த ஒரு எதிரொலி தான் இந்தியா முழுக்க எல்லா இனங்களும் நாம் விடுதலைக்காக போராட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. ஸோ அவர் வந்து ஒரு முதல் விடுதலை குரல் பூலித்தேவன். ஓகே. ஸோ இது வந்து இந்த வரலாறு இளைஞர்களுக்கு தெரியணும். இதை நான் போய் ஒரு நியூஸ் சேனலில் நான் சொல்ல விரும்பலை, இதை நான் போய் ஒரு இலக்கிய மேடையில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அங்கே எல்லாருக்கும் தெரியும். நான் அதை எஸ்எஸ் மியூசிக்கில் சொல்கிறதுக்கான காரணம், இது இளைஞர்களுக்கு போய் சேரணும். இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது, சேரணும். ஸோ இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் முடிஞ்சால் நான் சொல்லும்போது கீழே ஒரு டெக்ஸ்ட்டாக போட்டு கூட பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக ப்ளஷர் இஸ் அஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் இட் ஹியர் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வணக்கம் சொல்லி ஆரம்பித்த விஷயத்த முடிவில் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். சுஜாதா சார் அதை தான் சொல்லியிருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க, அந்த பணி மட்டும் நடிக்க தெரியாது, அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துடும் அப்படியே.
ஸோ அதான் எல்லாமே பண்ணுறீங்க உங்களுக்காக. நடிப்புன்றது வெறும் தோற்றம் சார்ந்தது கிடையாதுங்க. நடிப்பு வந்து அது ஒரு கலை. அந்த கலை மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும். ஸோ சும்மா நம்ம தோற்றம் நல்லா இருக்குன்றதுக்காக நடிக்க போகிறோம். அவர் சொல்லிட்டு போயிருக்காரு சுஜாதா சார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி இல்லை, அவர் நடிக்க சொல்லலை, நடிக்க ஆசை இருந்தா நடிச்சுக்கோ, அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. ஓகே, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் கேட்டிருக்காங்களா இந்த மாதிரிலாம் பேசி? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் சில படங்கள்லாம் நான் சொல்ல முடியும், ஆனால் சொன்னேன்னா அது சொல்லுங்க, எனக்கு அது எனக்கெல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம ஆஃப் த ரெக்கார்ட், ஆஃப் த ரெக்கார்ட் இல்லை, ஆன் த ரெக்கார்டே நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 படங்கள் எப்படி நீங்க இல்லைன்னு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருச்சு. வேணாம் இல்லை, எனக்கு தெரியும் என்ன படம், ப்ளீஸ் ப்ளீஸ். அது நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா சில பெரிய நடிகர்கள் வந்து இன்னைக்கு அறிமுகமாகாம இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்கன்னா நான் எப்படி வந்து போவேன், மனசு உறுத்திட்டே இருக்கும். ஃபோன் பண்ணுவேன் அப்புறம் நைட் 12 மணிக்கு நம்ம பேசுவோம். இங்கே கேளுங்க. நான் அப்புறம் விவேக் சார் மாதிரி நிறைய நைட்டில் கால் பண்ணி மனசு உறுத்துது, அது என்ன படம்னு சொல்லுங்கன்றவேன். அது ஹிண்ட் மட்டும் கொடுங்க. ஒரு என்ன வேணாம், அது எதுக்கு இப்போ? அது இல்லை, இப்போ நானும் ஏதாவது ஒரு படம் சொல்லிடுறோம். அப்புறம் நீங்கள் சொல்லிக்கிங்க, எதனாலும் சொல்லிக்கிங்க. பருத்திவரன் சொல்லுவேன். இல்லை, அப்புறம் வேற டெபியூவான படங்கள் என்னென்ன இருக்குது டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. இதை விட்டுருவோம். எல்லாமே சொல்லுவேன், குட் நைட் சொல்லுவேன். நம்ம அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ்க்கு காத்திருக்கு இந்தியன் 2. எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்து திரும்ப எப்படி என்னென்னலாம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஹை மூமெண்ட் கொடுத்த, நீங்கள் எழுதுனதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்து சங்கர் சார்கிட்டே ரசிச்சதாக இருக்கலாம், ஒரு ஹை மூமெண்ட் பாயிண்ட் லைக் இது சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னா என்ன தோணுது இந்தியனில்? சொல்கிறீங்களா? இந்தியனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஒரு பக்கம் சங்கர் சார், ஒரு பக்கம் கமல் சார், ஒரு பக்கம் டிஓபி ரவிவர்மன் இருக்கார், முத்துராஜ் இருக்கார், உள்ள நடிகர்கள், அத்தனை நடிகர்கள் எல்லாருமே ஒரு சாதாரண நடிகர்கள் இல்லை. நம்ம இப்போ கமல் சார் இருக்கிறதால நீங்கள் மற்றவங்களை பற்றி நம்ம அதிகம் பேச மாட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சித்தார்த் அவர் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்குது இல்லையா? பாபி சிம்மா அவரும் ஒரு கலக்கியிருக்காரு பல படங்களில். ஸோ எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து லைக் வந்து இதெல்லாம் ஒரு அபூர்வமான விஷயம் இல்லை? இத்தனை டெக்னீஷியன்ஸ் சேர்ந்து ஒரு படத்தை கொடுப்பது, அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதை வந்து எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்போ நிறைய என்ன சொல்கிறதுன்னா, நான் இதை இன்னொரு பேட்டிலையும் சொன்னேன், இங்கேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். there is something called as a hatred algorithm. ஸோ இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி. அதாவது வெறுப்புணர்ச்சி, வெறுப்பை வெற்றி சிந்தனையாக நம்ம மனதில் விதைக்கும் செயற்கை நுண்ணறிவு நிரல்கள் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ஹேட்ரடை வந்து அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக, அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நம்மளை வந்து நினைக்க வைக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் அல்காரிதம்ஸ் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஏன் வந்து இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதிலெல்லாம் அவ்வளோ நிறைய வெறுப்பு இருக்குன்னா, இது எல்லாமே திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது. அதுவும் வெறும் மனிதர்களால் அல்ல, அல்காரிதம்ஸ்னால. ஸோ வந்து இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து இந்த வெறுப்புணர்ச்சி பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த வெறுப்புணர்ச்சிக்குள்ளே நம்ம மாட்டிக்காமல் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு, குறிப்பாக இளைஞர்கள் இதை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பல விஷயங்களை ரசிக்க முடியும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹேட்ரடோடையே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணும்போது எதையுமே நம்மளால் ரசிக்கவே முடியாது. ஸோ நம்ம தான் இழக்கிறோம். அதை மற்றவங்க இழக்கிறத விட அதை நம்ம தான் நிறைய இழக்கிறோம். ஸோ வந்து எந்த ஒரு கண்டென்ட்டையும், நான் இந்தியன் மட்டும் சொல்லலை, எந்த ஒரு கண்டென்ட்டையும் அது வரும்போது அதில் என்னென்ன நல்ல அம்சங்கள் இருக்குது, எத்தனை பேர் என்ன உழைச்சிருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதில் உங்களுக்கு என்ன டேக் அவே, அந்த மாதிரி அதை பார்த்து என்ஜாய் பண்ணி நம்ம கொண்டாடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு அது விஷயமா ஒரு விஷயம் மட்டும் கேட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு டைலாக் வந்து ட்ரெய்லரில் வந்து மீமா ஆச்சு. லைக் வந்து பாபி சிம்மா சார், விவேக் சார் பேசுகிறது, என்ன கர்மம் சார் இது மாதிரி. இல்லை அது கர்மம் இல்லை,
வர்மம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக் வந்து இப்போ ஆக்சுவலாக நிறையா மீம் ஆச்சு, நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹிண்ட் கொடுத்தீங்களே, இந்த டைலாக்ஸ் வந்து நான் 2-3 பேர் வசனம் எழுதுனா யாரோடதுன்னு தெரியாது, இந்த டைலாக் மட்டும் நீங்கள் எழுதுனதா இல்லையான்னு மட்டும். எல்லாரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் அப்படின்றப்ப ஒரு படம் வந்து வெறும் ட்விட்டருக்காக எடுக்கப்படுற படம் கிடையாது. அது வந்து வெறும் ஒரு 2% கூட கிடையாது. அது ஒரு 0.1% தான் அது இல்லையா? ஸோ வந்து அது கிடையாது. இங்கே ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது, இங்கே பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான ரசனை இங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு படங்கள்லாம் எடுக்கும்போது அதில் வந்து எல்லாரும் ரசிக்கும்படியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும். இப்போ சுஜாதா சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். சங்கர் சார் சொன்னாரா சுஜாதா சார் சொன்னாரா தெரியல, எந்திரனில் வந்து ரங்குஸ்கின்னு ஒரு கொசு வரும். அந்த கொசு சீன் அதை வச்சு சில சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது அதில் ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. என்னது இது குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாங்களாம். ஆனால் அதை ரசித்தவர்கள் நிறைய பேர் இல்லையா? ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த வணிகம் இருக்கிறது. ஸோ அதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எது யார் வசனம் அப்படின்றதுலாம் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ வந்து எல்லா காட்சிகளிலும் எல்லாருடைய வசனமும் இருக்கும். ஸோ அப்படி தான் சங்கர் சார் வந்து இதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பருங்க. ஸோ லைக் இந்த படத்தை பற்றியும் சரி, லைக் ஓவராலுமே நீங்கள் ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பற்றி. ஸோ யூஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு Indian 2 ஆன் தியேட்டர்ஸ். ஆக்சுவலாக சின்ன கண்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நிறையா இதே ஸ்டீக் மெயின்டைன் ஆகட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இப்போ என்ன இங்கே கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி எழுத்தாளர்களை, பாடலாசிரியர்களை, சினிமாவை சொல்லலைன்னா, அதாவது சினிமா இல்லாத எழுத்தாளர்களை, அதே நேரத்தில் வளரும் பாடலாசிரியர்களை, அவங்களெல்லாமும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. கண்டிப்பாக வி டேக் தட். கண்டிப்பாக பண்ணுறோம் சார். டீம்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். தேங்க்யூ. நன்றி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.